வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு ராகி பூரியும் ஆனியன் மசாலாவும் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் ராகி மாவு, 1 கப் கோதுமை மாவு, 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பூரிக்கு ஒரு ஆனியன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ கடுகும் உளுந்தும் கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வந்திருக்கு. நம்ம 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நான் 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாத நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கரைச்ச இந்த கடலை மாவை இதில் கலந்துக்கலாம். இந்த கப்பாலேயே இன்னும் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுத்து. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டையா எடுத்து மாவை இந்த மாதிரி உருண்டை உருட்டி நம்ம பூரி நார்மல் பூரி போடுற மாதிரி தான் இப்போ போட போறேன். பாருங்க. இப்போ திரட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரா நல்லா புஷ்ஷன் பூரி வந்திருக்கு பாருங்க. இப்ப சூப்பரான ராகி பூரியும் ஆனியன் மசாலாவும் ரெடியா இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.